ஹலோ காய்ஸ், பிபின் பிளாகுக்கு உங்களை வரவேற்கிறேன். நல்லாயிருக்கும், மறக்காமல் பாருங்கள். நானும் என் ஃப்ரெண்டு ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்குறோம். பஸ்ஸு வேறு எங்களுக்கு முன்னாடி ஒன்று போயிட்டுருக்குது. நாங்கள் ரெயின் சீசனில் தான் போயிட்டுருந்தோம். பயங்கரமாக இருக்கும். போகும் பாருங்க, பஸ் என்ன ஸ்பீடு போகுது. என்னன்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 ஸ்பீடில் தான் போவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். காலையில் 4 மணிக்கு போயிட்டுருக்கும்போது அப்படியே போகிற வழியில் நாங்கள் ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து தான் போயிட்டுருக்குறோம். கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் என்னன்னாலும் இந்த குதிரம் டனல் வழியாக தான் போய் ஆகணும். குதிரம் டனல் வந்து இந்த மலையை குடஞ்சி எடுத்துருக்குறானுங்க. செமையாக இருக்கும். இது கட்டுறக்கே எங்கள் பாட்டி வீடு அங்கே தான் இருக்குது. அந்த வழி தான் நாங்கள் போவோம். இது கட்டுறக்கு ஒரு 4 வருஷம் பண்ணிட்டானுங்க. ஆனால் டனல் செமையாக இருக்குது. போகிற வழி சர்ச் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு போங்க. அப்புறம் நாங்கள் எப்படியோ வந்து ரீச் ஆகிட்டோம். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாரும் பார்க்குறாங்க. சரியான கூட்டம் இருக்குது. வந்து மறக்காமல் பேக்கில் தெரியும் பாருங்கள். அங்கே பாருங்க போயிட்டுருக்குதா, கொஞ்சம் அப்படியே மழை ஃபுல்லாக வருது. வந்து சேர்ந்துருக்கிறத விட நல்லாயிருக்கும். ரெய்னிங். என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் மேலே தான் இருக்கிறோம். மேலே வீடியோ கீழே போகணும். என் ஃப்ரெண்டு வேறு திரும்ப முடிச்சுட்டு என்னடா பண்ணுறது இப்படி கீழே வந்து சேர்ந்துட்டோம். பின்னாடி பாருங்க ஒன்று இருக்குது. அதுதான் கீழே வந்து சேர்ந்தோன்னா வீடியோ எல்லாம் பயங்கரமாக இருக்கும். என்னடா பண்ணுறானுங்க. அங்கே வானவிலோட ஒரு காட்சி இருக்குது. அங்கே போய் பக்கத்தில் இருந்தால் சாரில் அடிக்கும். பாருங்க மேலே வானவில். ஆனால் மேலே இருந்து வரும்போது இந்த ரெயின்போ காட்சி பயங்கரமாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ரெயின்போ போனீங்கன்னா கொஞ்சம் உள்ளே இறங்க முடியாது. கீழே நல்லா பிடிக்கும். இது மேலே இருக்க வியூ அப்படியே இங்கேருந்து வியூ பார்த்து போனால் தான் பயங்கரமாக போனால். கீழே போய் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சு கீழே அப்படியே எல்லோரும் எல்லாம் எடுக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. கீழே நடக்கிற வழி அங்கே பாருங்க. மறக்காமல் வாங்க. நாங்கள் கீழே போகும் அதுவாக மேலே நின்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறோம். இனி தான் கீழே நானும் என் ஃப்ரெண்டும் நிறைய கிளிப்ஸ் எடுக்க வெயிட் பண்ணுங்கள். கீழே போயிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறோம். இடையில வேறு செருப்பு வேறு கிழிஞ்சு போச்சு. ஷூ வேறு பிஞ்சு போச்சு. ஷூ வேறு பிஞ்சதில் பெரிய பிரச்சனை. அங்கே பாருங்க, கிழிஞ்சது லைட்டாக தெரியுது. அதை கண்டுக்காதீங்க. எப்படியோ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுத்து அப்படியே நாங்கள் டாட்டா பை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பக்கத்தால் இருக்க அந்த அருவிக்கு